அக்கா எங்க இருந்து வரீங்கக்கா நீங்களா? கத்தனேரி. இப்ப 26ல எலெக்ஷன் வரப்போகுதுல, உங்களோட சப்போர்ட்ல யாருக்கு? டிவிக்கு. எல்லாருமே டிவிக்கு. என்ன காரணத்துக்காக? ஒயின் ஷாப்பை வந்து அவர் வந்து எல்லாமே அடைக்கிறேன்னு சொல்றதுனால. முக்கிய காரணம் ஒயின் ஷாப்பு. அந்த ஒரு காரணத்துக்காண்டியே எல்லா பேருமே அவருக்கு தான் சப்போர்ட். அந்த ஒரு பிரச்சனை மட்டும் நிவர்த்தி பண்ணிட்டாருன்னா இனி பூராமே அவர் தான் சிஎம். ஆட்சி மாறி கண்டிப்பா காலங்களும் மாறணும், ஆட்சியும் மாறணும். ஏதாவது ஒரு வழி பிறகு நாங்க நம்புறோம். இப்ப விஜய் அண்ணன் வந்து தனியா நின்னா நல்லா இருக்குமா? சேர்ந்து கூட்டணி தனிச்சே நிக்கட்டும். நாங்க அதான் எதிர்பார்க்கிறோம். தனிச்சே நிக்கட்டும். நிறைய பேர் கூட்டணி வரேன்றாங்களே. இல்ல வேணாம். நின்னாலுமே அவர் தான் சிஎம். யார் நின்னாலும் எப்படி? ஆமா. இப்ப 26ல வந்து கண்டிப்பா ஆட்சி மாற்றம் நிகழும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா எதிர்காலம் பேரக்கும் நினைக்கிறோம். எதிர்காலம் கண்டிப்பா. இப்ப அதாவது அவர் முன்னெடுத்துட்டு வர அந்த ஒரு சில கருத்துக்கள்லாம் வந்து பலிக்குமா தமிழ்நாட்டுல? இப்போ ஒயின் ஷாப் நீங்க சொல்றீங்க, கண்டிப்பா அதை முழுமையா அடைச்சிட முடியும். அவரை நாங்க நம்பி போடுறோம். நடத்துவார் நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. கண்டிப்பா. ஒரு போட்டோ மட்டும் தமிழ்ல வைக்கிறது. விஜய் மட்டும் வரிசையா டிவிக்கு விஜய் மட்டும் ஒவ்வொரு வார்த்தை. இந்த சிஸ்டர் இருக்காங்க. தம்பி 18 தானே ஓட் பண்ணுங்க. ஓட்டலா இருக்கு. என் பேர் பரத். என் பேர் சிவானி. ஓகே, இப்ப 26 எலெக்ஷன் வரப்போகுது. விஜய் அண்ணனுக்கு எவ்வளவு பெரிய மாஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதிகமாவே இருக்கு ஓட் லிஸ்ட். ஆமா. இப்ப அந்த கரூர் பிரச்சனைக்கு அப்புறம் நிறைய பேர் பேக் சொல்லிட்டு இருக்காங்க. பேக் சொன்னாங்க. நம்ம தளபதிக்கு தான் சாதகமா இருக்கும். என்ன காரணத்துக்காக சொல்றீங்க? என்ன காரணத்துக்குன்னா இப்போ கரூர் பிரச்சனை நடந்ததுல அதுல ஃபுல் சப்போர்ட் நம்ம தளபதி பண்ணாரு. இப்போ இறந்து போனாங்கல்ல, அவங்க வீட்டுக்கெல்லாம் போய் நிறைய ஹெல்ப்பும் பண்ணியிருக்காரு. ஆமா. இப்ப நிறைய பேர் வந்து இன்னைக்கு விஜய் அவர்களை வந்து சில விஷயங்கள்ல தலையிட மாட்டேன்றாரு, வெறும் அறிக்கையா கொடுத்துட்டு இருக்காரு. ஆமா. எப்படி 26ல அவர் முதல்வரா வெளியில வருவாருன்ற மாதிரி கேக்குறாங்க. புரியல. இன்னொரு எப்பவுமே சொல்றேன்னா சுட்டு வட்டாரத்துல என்னென்ன நடக்குதுன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பேட்டி கொடுக்கலாமா கொடுக்க கூடாதான்னு அவரு ஒரு யோசனை வச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் தான் கொடுப்பாரு. நம்மளுக்கு தோணும் அவர் கொடுக்க மாட்டாரு, இவர் கொடுக்க மாட்டாருன்னு. அவருக்குன்னு ஒரு யோசனை இருக்கும்ல. எலெக்ஷன் வந்திருக்காரு, ஏதோ ஒரு முடிவு இல்லாம வந்திருப்பாரு. இப்ப நிறைய பேர் வந்து கூட்டணி அவரு தன்னச்சியா நின்னா மட்டும் தான் ஜெயிக்க முடியும். கூட்டணினா இவரா போலையே, அவங்களாதான் சேர்றாங்க. இப்ப வந்தாரு யாரு, செங்கோட்டையன் வந்தாரு, அவரே தான் ஜாயின் ஆவாரு. இப்ப நிறைய பேர் வந்து இந்த மாதிரி அது நீங்க கேக்குறீங்களா? செங்கோட்டையன் எதுக்கு வந்தாரு? டிவிக்கே நல்ல பலமான கட்சியா இருக்குன்றதா செங்கோட்டையனே வந்தாரு. அது ஒண்ணு யோசிக்கிறீங்களா? இப்போ டிவிக்கே பார்த்தா எல்லாரும் பயப்படுறாங்க. கூட நாஞ்சில் சம்பத் இணைஞ்சிருக்காரு. ஆமா. இப்ப நிறைய பேர் வந்து ஏன்னா இப்ப ஆப்போசிட் கட்சிக்கு பயம் வந்துச்சு. இப்ப டிவிக்கே ஜெயிக்கிற மாதிரி ஒரு பொசிஷனுக்கு வந்துச்சு. இப்ப டிவிக்கு ஜாயின் பண்றாங்க எல்லாரும். இப்ப அந்த பலத்தை இன்னும் மேம்படுத்த மட்டும் தான் இப்போ இது பண்றாங்க. இல்லைன்னா ஆப்போசிட் கட்சி இருக்குல்ல, இவங்க சைட்ல என்னென்ன டேமேஜ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு கூட ஆளுங்களை அனுப்பலாம். அந்த மாதிரி கூட இப்போ அந்த மேடம் ஒருத்தர் வந்து போனாங்களே, அவங்க பேர் என்ன பேரு, அவங்களே கூட வந்து இன்னொரு கட்சிக்கு போனாங்களே, இவங்க என்னென்ன இது தெரிஞ்சுக்கிட்டு. இப்ப 26ல கூட்டணி சேர்ந்தாலும் நல்லதுதான். கூட்டணி ஆனா இப்ப அரசியல் பத்தி இன்னும் நல்லா தெரிஞ்சுப்பாரு. தன்னிச்சையா நடந்தாலும் ஓகே தான். சிஸ்டர் உங்களோட ஒபினியன் சொல்லுங்க. எனக்கு தளபதி வந்தாவே போதும். அதனால எப்படி வந்தாலும் பரவாயில்லை, தளபதி தான் வருவார். ஓகே தேங்க்ஸ். ஓகே. முத்து. எங்க இருந்து வரீங்க? வில்லாபுரம். ஓகே, இப்ப நீ மதுரையில தான் இருக்கீங்க. 26ல எலெக்ஷன்ல யார் ஜெயிப்பான்னு நினைக்கிறீங்க? கணிப்புங்கிறது எனக்கு இல்ல, ஆனா சீமானை வந்து நான் எதிர்பார்க்கறேன். எதிர்பார்க்கறீங்க. இப்ப என்ன காரணத்துக்காக தெரிஞ்சுக்கலாமா? அவர் திராவிடத்தை எதிர்த்துட்டு வராரு அப்படிங்கிற ஒரு ரீசன்ல ரொம்ப நேரமா வந்து இந்த மக்களுக்காக போராடுறது. ஸோ அது வந்து நமக்கு பிடிக்கும். அவர் பேசுற விதமாகட்டும், ஸோ மக்களுக்கு ஏதாவது ஒன்று செய்வாருன்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. எங்க இருந்து வரீங்க? நான் மதுரை தான். 26 எலெக்ஷன்ல யார் ஜெயிப்பான்னு நினைக்கிறீங்க? விஜய் தான். உங்களோட சப்போர்ட்? டிவிக்கு விஜய் தான். என்ன காரணத்துக்காக எனக்கு அவரை பிடிக்கும். ப்ளஸ் புதுசாக வர்றவங்கள எதிர்பார்க்குறேன். விஜய் ரொம்ப பிடிக்குமா? சும்மா சொல்லுங்க. இது விஜய் தான். விஜய் தான். ஓகே தேங்க்ஸ். டிஎம்கேவை நாங்கள் எதிர்க்கிறோம், அவ்வளோதான். டிஎம்கே எதிர்க்கிறீங்க. ஓகே. என் பேர் சரவணன். எங்க இருந்து வரீங்கண்ணே? கூடல் நகர். 26 எலெக்ஷன் வரப்போகுதுண்ணே, உங்க சப்போர்ட் யாருக்குண்ணே? எங்கள் சப்போர்ட் வந்து கண்டிப்பாக டிஎம்கேக்கு போட மாட்டோம். மற்ற கட்சிகளுக்கு யார் நல்லா ஆதரவு இது பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இது பண்ணுவோம். நல்லா கேண்டிடேட். சிஸ்டர் நீங்க சொல்லுங்க. அதேதான், அவங்க சொன்னது அதேதான். டிஎம்கே. உங்களோட சப்போர்ட்ண்ணே? கண்டிப்பாக டிஎம்கே கிடையாது. இப்போ யார் வருவாங்கன்னு எதிர்பார்க்குறீங்க? யார் வருவாங்கன்றது சொல்ல முடியாதுல்ல. ஒரு 3 விதமாக போட்டி இருக்கு. கண்டிப்பாக மாற்றம் நிகழும். கண்டிப்பாக நிகழணும். எல்லா பேரும் அதுக்கு இது பண்ணணும். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும். இல்ல விஜய்க்கு இப்ப எந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? விஜய்க்கு அவருக்கும் ஒரு பெரும்பகுதி இதாகும். இப்ப அவர் வந்து இப்ப எலெக்ஷனுக்கு வர்றாரு, புதுசா என்ட்ராகிறாங்க. கூட்டணியோட வந்தா நல்லா இருக்குமா, இல்ல தனிப்பட்ட முறையில அவர் இருந்தா நல்லா இருக்குமா? எல்லாரும் பண்ண தப்ப அவரும் பண்ணக்கூடாது. அவர் தனியா தான் இருக்கணும். நிறைய பேர் கூட்டணிக்கு வர்றாங்களே, என்ன நினைக்கிறீங்க? வர்றவங்கள வேணாம்னு சொல்ல முடியாதுல்ல.
சிஸ்டர் உங்களோட இதுல மனசுல இருந்து சொல்லுங்க, யார் ஜெயிப்பான்னு நினைக்கிறீங்க? விஜய் ஜெயிப்பாங்க. விஜய் ஜெயிப்பாரு. இல்ல அவங்க சொல்லிட்டாங்களா அவங்க சொல்லிட்டாங்க. அவங்க அதேதான் அப்படி அவங்க சொல்லிட்டாங்க அது காப்பி வீட்ல இருக்கிற எல்லா லேடிஸுமே விஜய் தான். விஜய்க்கு போடுவாங்க. விஜய். நைஸ். நான் கோபாலிபுரம் சவரச கட்சி நேர்மை மதுரை மதுரை 26ல எலெக்ஷன் வருது. சப்போர்ட் யாருக்கு? பக்கா இளைய தளபதி விஜய்க்கு மட்டும்தான், வேற யாருக்கும் கிடையாது. சிஸ்டர் நீங்க? விஜய்க்கு விஜய்க்கு தான். நான் வந்து நானும் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவேன். என் சுற்றி இருக்க எல்லாத்துக்கும் ஓட்டு போட சொல்லி தான் ரெப்போர்ட் பண்ணிட்டு தான் மேம் இருக்கேன். இளைய தளபதி விஜய் தான் 2026 26ல ஆட்சி மாறும். கன்ஃபார்ம் ஆட்சி மாறும். என் இளைய தளபதி மட்டும்தான் வருவார், வேற யாரும் வரப்போறது கிடையாது. நீங்க அண்ணன் வருவாருன்னு இருக்கீங்க. எங்க அண்ணன் மட்டும்தான் வருவார். கூட்டணி வந்தா நல்லா இருக்குமா? தவிர்த்து எதுல வந்தாலும் எங்க அண்ணனே வருவார். கூட்டணி வந்தாலும் எங்க அண்ணன், தலித்து இருந்தாலும் எங்க அண்ணன். மதுரை தானே? இப்ப 26ல எலெக்ஷன் வரும்போது யார் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏடிஎம்கே ஜெயிக்கும். என்ன காரணம்? நிறைய பிரிஞ்சு கிடக்குறாங்க, அவங்க சொல்றீங்க, என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாம்? இந்த ஆட்சியில் வந்து கொஞ்சம் எல்லா மக்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கு. இப்ப விஜய் வந்திருக்காரு, சீமான் இருக்காரு, வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு இருக்கு. இப்ப ஏடிஎம்கேனா எடப்பாடி அவர்களோட தலைமை தான். சொல்லுங்க, நீங்க உங்களோட மனசு. நான் என்ன சொல்றது தெரியல எனக்கு. உங்களோட மனசுல தோணல என்ன பண்ணீங்க? நான் விஜய் வரணும் தான் ஆசைப்படுறேன். ஏடிஎம்கே அண்ணன் சொல்லும்போது விஜய்க்கு ஒரு ஆள் குடும்பத்துல. ஹலோ மைக் ரேணுகா. எங்க இருந்து? மதுரை தானே? மதுரை தான். இப்ப 26ல எலெக்ஷன் வரும்போது யார் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? உங்களோட மனசுல விஜய் சார் வந்து எதிர்க்கட்சியாக உட்கார வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். எதிர்க்கட்சியா வருது. ஆமா, விஜய் சார் தான். விஜய் சார் தான். என்ன காரணத்துக்காகனே அவ்வளோ இப்பதான் வந்திருக்காரு, அதுக்குள்ளே நீங்க பெரிய லெவல்ல சொல்றீங்க, என்ன காரணம்? அவருக்கு ரசிகர்கள் சப்போர்ட் நிறைய இருக்கு. நிறைய இருக்கு. ஆமா, அதான் ரசிகர் நிறைய இருக்காங்க. அதுவும் இல்லாம நல்லது பண்ணுவாரு. சப்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு அதிகம். ஆமா, அப்பனா சிஎம்ஏ ஆகலாம். ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்காரு இல்லையா? இப்போ ஒரு சிலருக்கு வந்து அவரை ஒரு ஆக்டரா தெரியும். இப்போ வந்து வயசானவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கேல வந்து இந்த தொகுதியில் யார் நிற்கிறா, ஏடிஎம்கேல இந்த தொகுதியில் யார் நிற்கிறா அப்படின்றதே அவங்களுக்கு வந்து சரியாக தெரியாது. நான் சொல்கிறது வந்து ஒரு 55-60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு அது வந்து தெரியாது. அவர் ஒரு ஆக்டர்னு தெரியும். ஆனால் அவங்க மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிருக்கிறது என்னென்னா, நான் வந்து உதயசூரியனுக்கு போடுவேன், இல்லைன்னு நான் வந்து ரெட்டலைக்கு தான் போடுவேன் அப்படின்ற மைண்ட் ஃபிக்ஸிங் தான் அவங்களுக்கு இருக்குமே தவிர, ஆனா இப்ப இருக்கிற இளைஞர்களுக்கு மத்தியில் மேக்ஸிமம் விஜய் தான். விஜய் தான். உங்களோட ஒபினியன்? விஜய் சார் தான். விஜய் சார் தான். அண்ணா எதிர்க்கட்சின்றாரு, நீங்க சிஎம்னு சொல்லிடுறாங்க. இல்ல விஜய் சார் தான் வந்தா ஓகே. ஓகே. ஜெயந்திபுரத்துல எல்லாருமே மதுரையில தான். இப்ப 26ல எலெக்ஷன் வரும்போது யார் ஜெயிப்பான்னு நினைக்கிறீங்க? விஜய் விஜய். விஜய் தான். விஜய் தான். என்ன காரணத்துக்காக? நல்ல நம்பிக்கை நம்பிக்கை இருக்குன்றீங்க. இப்பதான் புதுசா என்டர் ஆகுறாரு, அதுக்கெல்லாம் அதிகமா நிறைய பேர் நம்புறாங்கல்ல. பாதி ரசிகர் பாதி தொண்டர். விஜய் தனிச்சு நின்னா நல்லா இருக்குமா, கூட்டணியில? தனிச்சு தனிச்சு தான் நிக்கணும். 26ல அவர் சிஎம் ஆயிட்டாருன்னா என்னெல்லாம் நல்லது பண்ணுவார்னு நினைக்கிறீங்க? நல்லா என்ன பண்ணுவோம், மக்களுக்கு நல்லது நிறைய பண்ணுவாரு. வேற என்ன சொல்றாரு? இளைஞர்களுக்கு வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கொடுக்கணும். முக்கியமா பெண்களுக்கு ஆமா அடைக்கணும். வெண்சாப்பு அடைக்க ஆமா, அடைச்சிடுவாருன்னு நம்புறீங்களா? அது அவர் கையில தான் இருக்கு. சொல்லுங்க. பெண்களுக்கு நல்லா இருக்கும். பெண்களுக்குலாம் இப்ப 26ல மேக்ஸிமம் வந்து ஆட்சி மாற்றம் நடக்கும்னு நினைக்கிறீங்களா, இல்ல இதே ஆட்சி தொடருமா? மாற்றம் நடந்தா நல்லது தானே. நல்லதுதான். மாற்றம் நடந்தாலும் தொடருமா வேணாமா? வேணாம், தொடரவே வேணாம். வேணாம். தொடர வேணாம். ஓகே, தேங்க்ஸ்.